வா வாத்தியார் படம் வந்துருச்சு. அந்த படத்தோட மூவி ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வா வாத்தியார் ஒரு சாதாரண கமர்ஷியல் படம் இல்லை. இது பாலிடிக்ஸ் படம்னு கிடையாது. இது நாஸ்டாலஜியா படம்னு சொன்னாலும் ஃபுல் ஆன்சர் கிடையாது. இந்த படம் தமிழ் சினிமாவை புரிஞ்சவங்களுக்கு மட்டும் வேலை செய்யும் படம். ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சினிமா, பவர், மக்கள், பாலிடிக்ஸ் இந்த 4 விஷயமும் எப்படி பின்னி பிணைஞ்சி அதை சேட்டரிக்கலாக சொல்லும் படம். கார்த்தி தான் இந்த படத்தோட பேக் போன்னு சொல்லி ஆகணும். கார்த்தி எம்ஜிஆராக நடிக்கல. அவர் எம்ஜிஆரை காப்பி பண்ணவும் இல்லை. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு மாஸ் லீடர் எப்படி நடப்பார், பேசுவார், சைலன்ஸை யூஸ் பண்ணுவார், அதை பாடி லாங்குவேஜில் கொண்டு வந்திருக்காரு. இதுதான் டிஃப்ரென்ஸ். இது ஃபேன் சர்வீஸ் படம் கிடையாது. ஏன்னா பிளைண்ட் ப்ரைஸ் கிடையாது. கிரிட்டிசிசம் இருக்கு, செல்ஃப் அவேர்னஸ் இருக்கு. அதனால தான் இந்த படம் டேஞ்சரஸாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு. டைரக்டரோட சிக்னேச்சர் தெரியுது. நலன் குமாரசுவாமி சிம்பிள் ஃபில்ம் மேக்கர் கிடையாது. ஃப்ரேம்குள்ளே க்ளூ வைப்பார், டைலாக்குள்ளே சர்க்காசம் வைப்பார். ஒரு சேர், ஒரு பாஸ், ஒரு ப்ரொடியூசர் கார்ட் டைமிங், இவை எல்லாம் கோ இன்சிடென்ட்ஸ் இல்லை, டெலிபரேட். இந்த படம் எந்த பார்ட்டிக்கு எதிரானது, இந்த டிபேட் கண்டிப்பாக வரும். ஆனால் டைரக்டர் ஸ்மார்ட்டாக எஸ்கேப் பண்ணியிருக்காரு. இது கனவு உலகம்னு சொல்லி ரியல் வேர்ல்டை ரிஃப்ளெக்ட் பண்ணிடுறாரு. ராஜ்கிரண் சைலண்ட் பவர். ராஜ்கிரண் ரோல் லவுடா இல்லை, ஆனால் ஹெவி. இந்த கேரக்டருக்கு வெயிட் வர காரணம் டைலாக் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ். கீர்த்தி செட்டி அண்ட் சப்போர்ட்டிங் கேஸ்ட். கீர்த்தி செட்டி கேரக்டரில் ஆர்னமெண்டல் இல்லை, ஸ்டோரி ஃப்ளோவுக்கு அப்போஸ் இருக்கு. சப்போர்ட்டிங் கேஸ்ட் எல்லாருமே ஒரு ஐடியா ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ரைட் பண்ணப்பட்டிருக்காங்க. மியூசிக் போய் இந்த படத்தை சொல்லி ஆகணும். சந்தோஷ் நாராயணன் இந்த படத்தோட எமோஷனல் இன்ஜின். செகண்ட் ஹாஃப்ல ஒரு எலவேஷன் ஸ்ட்ரெச் இருக்கு. டைலாகை விட பிஜிஎம் பேசும். தட்ஸ் பியூர் சினிமா. படம் நீளமாக சீன்ஸ் ஓவர்லேப் ஆகாமல் ஃப்ளோ ஆகுது. என் கார்டு வரும்போது இதுக்குள்ளே முடிச்சிட்டாங்க அப்படின்னு தோணுச்சு. தட்ஸ் குட் சைன். படத்தோட நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் போர்ஷன் சில இடத்துல ஃப்ளாட் இல்லை சிம்பாலிசம் ஓவர் திங்க் பண்ணுன்னா மிஸ் ஆகலாம். பட் கோர் எக்ஸ்பீரியன்ஸ் பாதிக்காது. ஃபைனலாக இந்த படம் யாரெல்லாம் போய் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா